தாய் கொடுத்த மூச்சுக்கும் தமிழ் கொடுத்த பேச்சுக்கும் மூச்சை விட்டு சென்ற என் தந்தைக்கும் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உண்மையில் ரொம்ப பெருமையா இருக்கு. புத்தகம் வெளியிட்டதை தாண்டி சான்றோர்கள் நிறைந்த அறையில பேசிட்டு இருக்காங்க. என்னுடைய பெயர் சுதர்சன், எனது தந்தையார் பெயர் சுந்தர். அவர்கள் காலமாகி 6 வருடம் ஆகின்றன. எனக்குள்ள உருவான இந்த கவிதை, அதற்கு காரணம் என்னை ஈன்றெடுத்த தாய் திருமதி சுஜாதா அவர்கள். இந்த கவிதை வெளியிடுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்னை விழிகளால் ஈன்றெடுத்த எனது தாய் சுடர்விழி அவர்கள். இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மேக்ஸ்ல பிஹெச்டி முடிச்சிருக்கேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில. ஏன்னா மேக்ஸ் படிச்சுட்டு கவிதை எழுத வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உண்மைதான். மேக்ஸுக்கும் கவிதைக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு இருக்கு. மேக்ஸ்ல கூட்டல் கழித்தல் எப்படியோ அதே போலதான் வாழ்க்கையில சில நேரத்துல சந்தோஷங்களும் வலிகளும் கூட கூட்டலும் கழித்தலும் வந்து போயிட்டு இருக்கோம். எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் வரைக்கும் மேக்ஸ்ல நிறைய நம்ம படிச்சிருக்கோம். சாரி, நீங்க படிச்சதுக்கு தெரியல, நான் படிச்சதுல தலைகீழா தான் நிறைய தெரிஞ்சது. ஆல்பா பீட்டா டெல்டா என்ன எழுத்துக்கள் என்ன வார்த்தைகள் புரியாம நிறைய படிச்சிருக்கேன். ஆனா அது எல்லாத்துக்குமே விடையா அமைஞ்சது தமிழ்ல வரும்பொழுது இந்த கவிதைகள் மட்டும்தான். கவிதைகள் எப்படி விடையா அமைஞ்சது அப்படின்னு யோசிச்சோம்னா, இந்த தனிமையின் நிறம் இந்த புத்தகம் இப்பொழுது நான் எழுதியிருக்கேன். ஆனா இதற்கு முன்னதாக பள்ளி பருவத்துல 11ஆம் வகுப்பு படிக்கும்போதுல இருந்து கவிதை எழுத ஆரம்பிச்சிருக்கேன். எங்கள் ஊர் சிதம்பரத்துல ஒரு ஜவுளி கடை, அங்க நான் விவசாயத்தை பத்தி எழுதுறதுக்காக ஒரு பசுமாடும் கன்றும் எனக்கு பரிசாக கொடுத்தாங்க. அதுதான் நான் வாங்கிய முதல் பரிசு. ஒரு கவிதைக்கு கிடைக்கிற பரிசுகள்ல உயிர் ஒண்ணு கிடைக்கிறது போது அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்காது. அந்த சந்தோஷம் ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கவிதை எழுதி கொடுத்துருக்கேன். எல்லாரும் கேட்பாங்க, யாருக்கு உருகி எழுதுற அப்படிங்கிறது. நான் ரொம்பலாம் யோசிக்க மாட்டேன், வேற யார் உங்களுக்கு தான் அப்படியே சிரிச்சுட்டு சிம்பிளா சொல்லிட்டு வந்துடுவேன். இப்படி நம்மளோட கவிதைக்கு ஒரு அடைமொழி இருக்கும்ல. வடிவேல் சார் ஒரு படத்தை சொல்லுவாங்க, தீப்பறி திரும்ப உண்டா அப்படின்னு சொல்லி. சார் இருக்காங்க கலக்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடைமொழி நம்ம வச்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எழுதும் போது தான் தோணுச்சு, என்ன எழுதுறது, எப்படி நமக்கு ஒரு பேர் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் எழுதுனேன் சின்ன வயசு 14 வயசுல 15 வயசுல எழுதும்போது எல்லாமே தெரியும். உனக்காக அப்படின்னு எழுதிருப்போம். சரி, உனக்காக நல்லா இருக்கு, அப்போ யாருக்காக எழுதுனா உனக்காக நான் அப்படின்னு சொல்லி, உனக்காக நான் சுதர்சன் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சதுதான் இந்த புத்தகத்தில் எல்லாத்தையும் உனக்காக நான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் அந்த அடைமொழியில தான் என்னோட கவிதைகள் எல்லாமே வந்திருக்கும் நிறையா. அடுத்ததா காதல் தனிமை நிறம் அப்படின்னாலே நிச்சயமா எல்லாருமே இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தலைமை ஏதோ பயங்கரமா பாதிச்சிருக்காங்க போல, அதோடைய வெளிப்பாடு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நான் பாதித்ததை விட இங்க நிறைய இளைஞர்கள் பாதித்திருப்பாங்க, இளைஞர்களும் பாதிச்சிருப்பாங்க. தனிமை நிறம் விழியில் தொடங்கி வலியுடன் ஒரு பயணம். இந்த விழிகள்ல தொடங்குற காதல் வலியில முடிகிற பயணம், முடிவல்ல பயணம் தான். அதற்கான அடையாளமா தான் இங்க 2 பேர் பார்த்துக்கிற மாதிரியும் அந்த பார்வை முடிந்ததுக்கு பிறகு ஒருத்தவங்க நடந்து போற மாதிரியான வரைபடம் அதில் வரைஞ்சிருப்போம். அதே மாதிரி பின்பக்கம் ஒரு கவிதையில் எழுதியிருப்பேன், அன்பில் வலியின் உச்சம் சந்திப்புகள் நேராமலே இருந்திருக்கலாம். இதுதான் உண்மையான சூழல். இந்த இடத்துல நான் அக்கா அவங்கள்ட்ட வரைபடம் கொடுத்தப்போ இந்த இடத்துல வெறும் மரம் மட்டும் கொடுத்துருந்தேன். ஆனா அங்கேருந்து பறவைகள் பறந்து போறத வடிவமைச்சாங்க. உண்மையிலுமே இந்த கவிதைக்கு இந்த வரைபடம் தகுந்ததான் ஆக்குனது இந்த சகோதரி அவர்கள். அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தகம் இதுதான் என்னுடைய முதல் புத்தகம். இதுக்கு முன்னாடி கவிதைகள் நிறைய எழுதி கொடுத்துருக்கேன். ஆனா எதுவுமே புத்தகமா வெளியிட்டது இல்லை. சரி, நம்ம புத்தகம் வெளியிடணும்ன்ற ஒரு ஆசை வந்துருச்சு. எப்படி வெளியிடுறது, நம்ம எதை பத்தி எழுதுறது, ஏன்னா இங்க நிறைய தலைப்புகள், நிறைய சமூகத்தை பத்தி நிறைய இருக்கு. ஸோ பொதுவாக எதை பத்தி எழுதலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இந்த காதல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எனக்கு தோணுச்சு. அதை நான் என்னோட சகோதரி கிட்ட கேட்டிருந்தேன். இவங்க இந்த மாதிரி பப்ளிகேஷன்ல இருந்து அணுகி இருக்காங்கன்னு எனக்கு சமூக வலைதளத்தில் பார்த்துட்டு உடனே சரி அக்கா எப்படி கேட்டு நம்ம பர்மிஷன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் எப்படி கேட்டேன் அப்படின்றத மட்டும் உங்கள்கிட்ட வாசிச்சு காட்டுறேன். அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க உடனே. கவிதைகள் புத்தகம் வெளியிட எனக்கு மிக நெடுநாள் கனவு. கவிதைகள் புத்தகம் வெளியிட எனக்கு மிக நெடுநாள் கனவு. நான் எழுதிய கவிதைகள் என்னோடும் என்னை சுற்றி உள்ளவரிடம் மட்டுமே சூழ்ந்துள்ளது. எங்களிடம் மட்டும் அல்லாமல் இன்னும் நிறைய அன்பு உள்ளங்கள் கைகளில் அவைகள் சேர வேண்டும். என் படைப்புகளும் உங்கள் பதிப்பகத்தில் உயிர் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கான வழிமுறைகள் நீங்கள் சொன்னீர்கள் என்றால் நான் மிக மகிழ்ச்சி அடைவேன். தாயாக சுமந்த என் கவி குழந்தையை உங்கள் யாழ்மொழி பதிப்பகம் மூலம் பிரசவம் பெற விரும்புகிறேன். பதில்மொழி கிடைக்கும். பதில்மொழி மௌன மொழிகள் இன்று எனது கரங்களின் நூல்களாக அதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த சகோதரி மேகலட்சுமி அவர்களுக்கு நன்றி. அவர்களுக்கு கொடுத்ததுக்காக ஒரு சிறிய பரிசு ஒன்று எடுத்து வந்திருக்கிறேன்.
அக்கா இது வந்து பெரிய கிஃப்ட்லாம் எதுவும் இல்லை. சிதம்பரத்தில் ரொம்ப ஃபேமஸான சண்முகோட ஸ்வீட்டு. உங்களை கூட இனிமையாக இருக்கும். இது சாதாரண எழுதுகோள் தான். இதில் மை தீர்ந்து விடலாம், ஆனால் அவர்களின் எழுத்துக்கள் ஒருபொழுதும் தீராது. உங்களுடைய வாழ்த்துக்கள். கணிதத்துல எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றது எப்படின்னு நிறைய படிச்சிருப்போம் சின்ன வயசுல இருந்து. எக்ஸோட வேல்யூ தான் சார். அப்படி வாழ்க்கையில நிறைய பேருக்கு எக்ஸோட மதிப்புகள் கிடைச்சிருக்கும். ஆனா என்னோட இல்ல என்ன மாதிரி ஒருத்தவங்களுக்கு கிடைச்ச எக்ஸோட மதிப்பு தான் இங்க உள்ள கவிதைகள் கூட. புத்தகம் வாசிங்க, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இதுல உள்ள ஏதாவது ஒரு கவிதை உங்களோட உணர்வுகளுக்கும் கனெக்ட் ஆகும், நிச்சயமா கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த யாருக்காக எழுதிருப்பான்னு யோசிச்சீங்கன்னா தைரியமா பயப்படாம நினைங்க, வேற யாரு நமக்காக தான் அப்படின்ட்டு. இந்த உனக்காக நான் சுதர்சன், அது உங்க எல்லாருக்காகவே இது பொருந்தும். வாசிச்சு பாருங்க. புத்தகம் வாங்க காசு இல்லை அப்படின்னா பரவாயில்ல, கடன் வாங்கி படிங்க. என்னடா கடன் வாங்கி படிக்க சொல்றேன் யோசிக்காதீங்க. நான் பிஎஸ்சியில் மேக்ஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வட்டி மதமும் சேர்த்து வாங்கி பல்லத்தையும். ஜோக்ஸ் அப்பார்ட், புத்தகத்தை வெளியிட வழித்துணையாக இருந்த யாழ்மொழி பதிப்பகத்திற்கும் எனது அன்பு சகோதரி கைலாஷி அவர்களுக்கும் இதற்கு உறுதுணையாக இருந்த எனது குடும்பத்தார்கள் அனைவருக்கும் மற்றும் வாசகர்களுக்கும் நாமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.